பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அற்புதமான ஒரு ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் போன இடமெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றது. அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை கூட இயேசு செய்தார். அவர் செய்த அற்புதங்களில் ஒரு சில அற்புதங்கள் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் இன்னும் ஏராளமான அற்புதங்களை இயேசு செய்தார். ஏனென்றால் ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. ஒரு வீட்டிற்குள்ளே போனால் அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஒரு கடற்கரைக்கு போனால் அங்கே வந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஒரு மலையில ஏறி பிரசங்கம் பண்ணினால் அங்கே வந்த மக்களுக்கு அற்புதம் செய்தார். ஒரு ஜபாலயத்துக்குள்ளே போனால் அங்கே மக்களுக்கு அற்புதம் செய்தார். தெருவில் நடந்து போகும் பொழுது ஜனங்கள் வந்தால் அங்கே அற்புதம் செய்தார். அவர் போன எல்லா இடத்திலும் அற்புதங்கள் நடைபெற்றது. அவர் செய்த அற்புதங்கள் எண்ணி முடியாதவைகள். அதில் ஒரு சில அற்புதங்கள் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான அற்புதங்களை அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குருடர்களுக்கு பார்வை அளித்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்தார், பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்த மகிழ பண்ணினார். அவர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள். எதற்காக இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த அற்புதங்கள் எதற்காக ஆண்டவர் செய்கிறார்? அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நாம் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக, அழியாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக, வெறும் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, வெறுமனே சரீரத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, நமக்குள் ஒரு அழியாத நித்திய ஜீவனை, ஆத்ம ரட்சிப்பை பெற்று தேவ சமாதானத்தை உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளவும், மரணத்திற்கு பிறகு பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு மகிழ்ந்திருக்கிற அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். காரணம், இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தபடி இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும், என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும், என்ன வியாதியோடு வந்திருந்தாலும், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய சரீரத்தில் நடக்கிற அற்புதத்தை விட உங்களுடைய ஆத்மாவில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படி தான் அவர் அற்புதம் செய்ய இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அற்புதத்தை நாம் இன்றைக்கு தியானித்து ஜெபம் செய்ய போகிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் ஒரு மனிதனை தேடி போகிறார். அந்த குளத்தை சுற்றில் 5 மண்டபங்கள் இருந்தது. அங்கே வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருப்பார்கள். பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள், கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள், கைகள் பாதிக்கப்பட்டவர்கள், நடக்க முடியாதவர்கள், பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் படுத்திருப்பார்கள். எப்போதாவது ஒரு முறை திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவானாம். அது கலங்கினவுடன் யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ளே இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமாகி விடுவார்கள். அதற்காக இந்த மக்கள் ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும், ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு காத்திருப்பார்கள். அங்கே ஏராளமான வியாதியஸ்தர் படுத்திருந்தார்கள். அந்த இடத்தில் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே படுத்த படுக்கையில் இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதன் அங்கே படுத்திருந்தான். அவனை தேடித்தான் இயேசு போகிறார். பாதிக்கப்பட்ட அவனை தேடி அவனுக்கு உதவி செய்வதற்கும், அவனுக்கு அற்புதம் செய்து அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவும்,
38 வருஷ அவனுடைய துக்கத்தை மாற்றி மகிழ பண்ணுவதற்கு இயேசு அவனை தேடி போகிறார். அவனோடு ஆண்டவர் பேசுகிறார். அவனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்து அவனை படுக்க விட்டு எழும்பி நடக்க செய்கிறார். பூரண விடுதலை பெற்றவனாய் 38 வருஷ வியாதி நீங்கி அற்புத சுகம் பெற்றவனாய் வீட்டிற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. அதே அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த எல்லைக்குள்ளே உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எந்த மைதானத்தில், எந்த பகுதியில், எங்கே நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. உங்களை தேடித்தான் இயேசு வந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யவும் உங்கள் துக்கத்தை மாற்றவும் இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த மனிதனை ஆண்டவர் தேடி சென்ற அற்புதம் செய்ய காரணம் என்ன? அவனுக்கு இந்த அற்புதம் எப்படி நடைபெற்றது? இயேசு அவனை சந்தித்த போது அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவனுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு 4 காரியங்களை நம்ம தியானித்து ஜெபம் செய்ய போகிறோம். இது உங்களை குறித்த ஒரு காரியம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்போடு, அப்படிப்பட்ட ஒரு காயத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா? என் பிரச்சனைக்கு முடிவு வந்து விடாதா? என் துக்கத்தை ஆண்டவர் மாற்றிவிட மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களோடு தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் வெகு காலமாக வியாதியுள்ள ஒரு மனிதன். வேதம் சொல்லுகிறது வெகு காலமாக வியாதியுள்ள ஒரு மனிதன் 38 வருஷம் வியாதி படுக்கையிலே படுத்திருக்கிறான். 38 நீண்ட வருஷம். யோசித்து பாருங்கள், 4 நாள் வியாதி படுக்கையிலே படுத்தாலே சரீரம் சோர்ந்து விடுகிறது, மனதும் சோர்ந்து விடுகிறது. அதுவும் 4 மாதம் ஆகிவிட்டால் ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு வெறுப்பை உள்ளத்தில் வந்து விடுகிறது. ஆனால் இந்த மனிதன் 38 வருஷம் வியாதி படுக்கையிலே படுத்திருக்கிறான். அவனை தேடித்தான் இயேசு போகிறார். அவனிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீண்ட நாள் வியாதி, பிறந்ததிலிருந்து இந்த வியாதி, வெகு காலமாக இந்த வியாதி, வெகு காலமாக இந்த பாதிப்பு, 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் கடந்து விட்டது. இனிமேல் இந்த வியாதி சுகமாகுமா? இனிமேல் சாகும் வரைக்கும் இந்த வியாதியை சுமந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மன சோர்வுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். நீண்ட நாள் வியாதி, அதாவது நாள்பட்ட வியாதின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு காலம் இருக்குது? 15 வருஷமா இது நாள்பட்ட வியாதிங்க, சுகமாக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நாள்பட்ட வியாதி அவனை பாதித்து படுக்கையில் இருக்கிறான். இயேசு அவனிடத்தில், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். முதலாவது உங்களுடைய விருப்பத்தை தேவன் அறிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. நீ விரும்புகிறாயா? உனக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் குடும்பத்தில் இந்த அற்புதத்தை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். முதலாவது உங்களுடைய இருதயத்தில் விரும்ப வேண்டும். 2வது விசுவாசிக்க வேண்டும். அவன் இயேசுவின் வார்த்தை விசுவாசித்தான், அற்புத சுகம் உண்டானது. நீங்கள் விரும்பி விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். நெடுநாள் வியாதினாலே இனி அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு நம்ம வந்து விடுகிறோம். ஆனால் இயேசு அற்புதமான தேவன். தூத்துக்குடி பட்டணத்தில் பொன்மணி என்கிற ஒரு தாயார், அந்த தாயாரை எனக்கு தெரியும். அவர்களுக்கு என்ன பிரச்சனை? 54 வருஷமாக நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அவருடைய விரல்கள் மடங்கி இருக்கும். நம்மை போல நிமிர்த்த முடியாது, விரல்கள் மடங்கி இருக்கும். 54 வருஷம். யோசித்து பாருங்க, ஆச்சரியமான ஒரு காரியம்தான். 54 வருஷம் நரம்பு மண்டலம் பாதிச்சு விட்டது, நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. டாக்டர் சொல்லிட்டாங்க விரல் மடங்கி இருக்கும். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள்
விரலை நீட்டி வச்சு பார்ப்பாங்க, டக்குன்னு மடங்கி கொள்ளும். அவங்களால ஒரு டம்ளரை கூட தூக்க முடியாதாம், இப்படி பிடித்து தூக்க முடியாது, விரல்கள் மடங்கி இருக்கும். சாப்பாட்டை கையினால பிசைந்து சாப்பிட முடியாது, ஸ்பூன் வைத்து தான் அவங்க சாப்பிட முடியும். நீண்ட நாள் வியாதி, எத்தனை மருத்துவம் செய்திருப்பாங்க, எவ்வளோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு இருப்பார்கள். இப்பொழுது 54 வருஷம் கடந்து விட்டது, அவ்வளவுதான் என்று. ஆனால் அவங்க நம்முடைய டிவியில் நிகழ்ச்சியை பார்த்தபோது இயேசு செய்த அற்புதங்களை மக்கள் சாட்சியாக சொன்னதை கேட்டபோது உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் துளிர்க்க ஆரம்பித்தது. இவங்களுக்கெல்லாம் அற்புதம், 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வியாதியெல்லாம் இயேசு குணமாக்கி இருக்கிறாரு, அப்போ எனக்கும் சுகம் தர முடியும். ஒரு விசுவாசம் உள்ளத்திலே துளிர்க்க ஆரம்பித்தது, ஆசை வர ஆரம்பித்தது, எனக்கும் சுகம் வேண்டும். இதுவரைக்கும் இத்தனை வருடம் கடந்து விட்டது, இன்னும் வாழப்போவது எத்தனை காலம், அவ்வளவுதான் என்று இருந்தார்கள். இப்போ ஒரு ஆசை வந்தது, எனக்கும் சுகம் வேண்டும். விசுவாசம் வந்தது, இயேசு என்னை குணமாக்குவார் என்று சொல்லி. ஆகவே அவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் குடும்பமா சேர்ந்து ஒரு நாள் நம்ம ஜெபிக்கலாம், இயேசு சுகம் தந்து விடுவார். வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டில் உட்கார்ந்து குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டது. எப்போ அவங்க ஆசைப்பட்டு விசுவாசத்தோடு ஜெபித்தார்களோ இயேசுடைய கரம் தொட்டது, அவ்வளவுதான். ஒரு அந்த நிமிஷம் ஆண்டவருடைய கரம் தொட்டது. அடுத்த நாள் காலை எழும்புறாங்க, விரல்கள் நீண்டு இருக்கிறது. 54 வருட வியாதியை கர்த்தர் மாற்றி விட்டார். நரம்பு மண்டலத்தை தொட்டு குணமாக்கி விட்டார். பூரணமான ஒரு சுகம். எப்படி இருக்கும் பாருங்க, சந்தோஷம். 54 வருட துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. விசுவாசித்தார்கள், சுகத்தை விரும்பினார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்தார். நீங்கள் விரும்பணும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்கணும். இயேசு எனக்கு இந்த அற்புதம் செய்வார் என்று. அப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, இந்த மனிதனுக்கு இயேசு அற்புதம் செய்தார் இல்லை. வேலூர் பட்டணம் இருக்குல்ல, வேலூர் பக்கத்தில் ஒரு ஜபமலை இருக்கிறார். அது சிஎஸ்ஐ திருச்சபைக்கு சொந்தமான ஜபமலை என்று. குறிப்பிட்ட நாட்களில் அந்த மலை மேலே ஏறி மக்கள் செபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடம் இருக்கிறாரு. ஒரு சமயம் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி பேராயர் அவர்கள், அங்குள்ள சபை போதகர் அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால அந்த அழைப்பை ஏற்று நான் போயிருந்தேன். மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது. இப்படி திரள் கூட்ட மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணி செபித்த போது ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை மக்கள் மீது இறங்குவதை நான் பார்க்க முடிந்தது. அநேகர் விடுதலை சுகத்தை பெற்று கொண்டார்கள். சுகம் பெற்று விடுதலை பெற்றவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்த நீங்கள் வரலாம் என்று அழைப்பு கொடுத்த போது பலர் மேடையில் வந்து சாட்சி சொன்னார்கள். அதில் ஒரு சாட்சியை என்னால் மறக்க முடியாதது. ஒரு சகோதரி வந்தார்கள். அவங்க டீச்சராக பணி செய்கிறார்கள். அவளுக்கு 45 வயது. டீச்சராக பணி செய்து கணவர் பிள்ளைகளோடு வாழுகிறார்கள். அவங்க சொன்ன சாட்சி தான் எல்லாரையும் அதிர பண்ணினார். என்னவென்றால், அவள் பிறக்கும் பொழுதே ஒரு கண்ணிலே பார்வை கிடையாது, பார்ன் பிளைண்ட். ஒரு கண்ணில் தான் பார்வை, ஒரு கண்ணில் பார்வை கிடையாது. குழந்தை வளர ஆரம்பித்த போது மாற்றத்தை பார்த்த பெற்றோர் டாக்டரிடத்தில் கொண்டு போனார்கள். கண்ணை பரிசோதித்து பார்த்துவிட்டு ஒரு கண்ணில் பார்வையே இல்லை, ஒரு கண்ணில் தான் பார்வை இருக்கிறது. பெற்றோர் எவ்வளோ டாக்டரிடத்தில் கொண்டு போனார்கள். டாக்டர் சொன்னாங்க, இது இடையிலே ஒரு பாதிப்பு வந்திருந்தால் சரிப்படுத்த முடியும், இது பிறவி குறைபாடு, பிறவிலேயே அந்த கண்ணில் பார்வை இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு கண்ணில் பார்வை இருக்குல்ல, அதில் பிள்ளை பிழைத்து கொள்ளும் என்று ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. அந்த ஒரு கண்ணோட வாழ்ந்து படித்து அவங்க பட்டம் பெற்று டீச்சர் ட்ரைனிங்லாம் முடித்து திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறாங்க, டீச்சராக வேலை செய்கிறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க, இது பிறவிலே எனக்கு இந்த பாதிப்பு, இத்தனை வருட காலம் அப்படியே வாழ்ந்து பழகி வந்து விட்டார்கள். அன்றைக்கு கூட்டத்தில் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டாக்கினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்றால் இன்றைக்கு அப்படி அற்புதம் செய்யணுமே.
அவர் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் என்று இந்த ஊழியக்காரர் சொல்லுகிறாரு. இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி செய்தாரோ அதே விதமான அற்புதம் செய்கிறார் என்று இந்த ஊழியர் சொல்லுகிறாரு. அப்போ எனக்கு கண்ணில் பார்வை கொடுக்க முடியுமே, விசுவாசம் வந்தது. அவங்களுக்குள்ள ஆசை வந்தது, எனக்கு இந்த கண்ணில் பார்வை வரணும். நான் ஒரு கண்ணோடு இத்தனை வருட காலம் வாழ்ந்து விட்டேன், இந்த கண்ணில் பார்வை வரணும். விருப்பம் வந்தது, விசுவாசம் வந்தது. ஜெப நேரத்தில் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்கள் என்று சொன்னபோது அந்த கண்ணில் கை வைத்து ஜெபித்தார்கள். இயேசுவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு, நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் அப்படின்னா என் கண்ணில் என் பார்வை தர முடியும், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும். நான் விசுவாசிக்கிறேன். பிறவிலேயே பார்வை இல்லாமல் இருக்கலாம், பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு என் கண்ணில் பார்வை தர முடியும், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கண்ணில் கை வைத்து ஜெபித்தார்கள். 5 நிமிடம் ஜெபம் நடைபெற்றது. ஜெபம் முடிந்து அந்த கண்ணில் இந்த கையை எடுத்த பொழுது பார்வை வந்திருந்தது. அவனுக்கு ஆச்சரியம், பார்க்குறாங்க, முதல் முறை அந்த கண்ணில் பார்வை வந்திருக்கிறது. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. மேடையில் பிஷப்பையா போதகள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் வந்து மேடையில் ஆச்சரியமா சொல்லுகிறார்கள், இப்ப எனக்கு 2 கண்ணிலே பார்வை இருக்கிறது, ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம், அதுதான் அற்புதம். இயேசுவால் அதை செய்ய முடியும். இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் எந்தப்பட்ட வியாதியில பாதிக்கப்பட்டிருந்தாலும், நாள்பட்ட வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும், சரீரத்தில் வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருந்தாலும், அவர் சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா மகனே, மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறார். நீங்க விரும்பினால், விசுவாசித்தால் இன்றைக்கு இந்த இடத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசு உங்களை தொடுவார். நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுக்கு அற்புத சுகம் உண்டாகும். 38 வருஷம் நெடுநாள் வியாதி, ஆண்டவர் அவனுக்கே ஒரு அற்புதம் செய்தார். 2வது அந்த மனிதனை பாருங்கள். 7வது வசனம், யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள், என்னை தண்ணீரிலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் சுகம் பெற விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் 38 வருடம், ஆனால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. I have nobody to help me, oh Lord. எனக்கு ஒருவரும் இல்லை. நான் இந்த அற்புதத்தை யோசித்து பார்த்தேன். இயேசு தன்னை தேடி வந்த மக்களுக்கு அற்புதம் செய்தார், அல்லது யாராவது இயேசுவனுடைய வியாதியஸ்தரை கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்தார், அல்லது யாராவது வந்து கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் போய் அற்புதம் செய்வார். ஆனால் இயேசு போனால் நிறைய வியாதிஸ்தர் இருக்கிறாங்க. இந்த ஒரு மனிதனை மாத்திரம் ஆண்டவர் பார்த்து குணமாக்கி விட்டு போய் கொண்டிருந்தார். ஓய், ஏன் இந்த ஒரு மனிதனை மாத்திரம் ஆண்டவர் தேடி சென்று அற்புதம் செய்தார்? என் உள்ளத்தில் இந்த கேள்வியோடு இந்த பகுதியை தியானித்த பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். காரணம், இந்த மனிதனுக்கு ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. 38 வருஷத்துக்கு முன்னால அவனுடைய பெற்றோர் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, இங்கே இரு, கொஞ்ச நாள் தங்கி இருந்திருப்பாங்க, நாங்கள் தண்ணீரில் வீடுக்கு கொண்டு போய் விடுகிறோன்னு சொல்லி. வருஷங்கள் கடந்து விட்டது, எல்லாம் போயிட்டாங்க. நண்பர்கள் சில வருடக்கான வந்து வந்து பார்த்துருப்பாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்க, சுகமாயிரும் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ காலம், எத்தனை காலம், எல்லாரும் போயிட்டாங்க. சொந்தக்காரங்க இப்போ யாருமே அவனை பார்க்க வருவது இல்லை, தனித்து விடப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், nobody is here to help me Lord. என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, அன்பு காட்ட ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, தனிமையாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் இயேசு அவனை தேடி போனார். நீ வேதனையோடு வந்திருக்கிறாய் அல்லவா, எனக்கு யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை தேடித்தான் என்று இயேசு வந்திருக்கிறார். நேசரத்திலிருந்து சாத்தான்குளம் போகிற வழியில் பேய்க்குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது.
அங்கே தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறார். அந்த மருத்துவமனையில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்மஸ் காலத்தில் நாங்கள் போய் புது உடை கொடுத்து விருந்து கொடுப்பது உண்டு. அவங்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி ஜெபித்து விட்டு வருவோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நல்ல ஒரு அருமையான ஒரு டாக்டர், அந்த மக்கள் மேலே ரொம்ப அன்போடு கவனித்த டாக்டர். ஒவ்வொரு வருஷமும் நான் போவேன். ஒரு வருஷம் நான் போயிருந்த போது அங்கே வந்திருந்த அந்த நோயாளிகளுக்கு எல்லாம் உடையெல்லாம் கொடுத்து முடிந்தது. டாக்டர் சொன்னாங்க, சிலரால் நடக்க முடியாது, படுக்கையிட்டு வர முடியாது, படுக்கையில் உள்ளே இருக்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கள பார்த்து இந்த உற்சாகப்படுத்த முடியுமா என்று. நான் வர்றேன் டாக்டர்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரி உள்ளே வியாதியஸ்தர்கள் தங்கியிருக்கிற பகுதிக்குள்ளே போனேன். சிலர் நடக்க முடியாமல் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் படுக்கையில் இருந்தார்கள். அவர்களுக்கு நேரடியாக போய் உடை கொடுத்து அவங்கள்ட்ட அன்பாக பேசி கொண்டு வந்தேன். அதில் ஒரு சின்ன தம்பி இருந்தான், 12 வயசு இருக்கும். அவன் படுக்கைக்கு பக்கத்தில் போன உடனே டக்குண்டு கவிழ்ந்து அப்படியே படுத்து கொண்டான், முகத்தை மூடிக்கொண்டான். டாக்டர் சொல்கிறாங்க, உன்னை பார்க்க ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க, நீ பாருன்னு சொன்னான். எழும்பவே இல்லை, முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே படுக்கையில் அப்படியே படுத்திருந்தான். பல நிமிட நேரம் நின்றோம், பலவிதமாய் சொல்லி பார்த்தோம். அவன் முகத்தை திருப்பவும் இல்லை, பார்க்க விரும்பவும் இல்லை. நான் டாக்டரிடத்தில் கேட்டேன், ஏன் இந்த பையன் அப்படி நடந்து கொள்ளுகிறான்? அவள் சொன்னார்கள், அவனுடைய இருதயத்தில் உண்டான ஒரு காயம். அவனுடைய பெற்றோர் பல மாதங்களுக்கு முன்பாக இவனை அழைத்து கொண்டு என்னிடத்திலே வந்தார்கள். அவனுடைய சருமத்தில் ஒரு விதமான அந்த காரியங்கள் காணப்படுகிறது, அதை பரிசோதித்து பாருங்க என்ன வியாதி என்று சொன்னார்கள். நான் அதை பரிசோதித்த போது இது தொழுநோய் தான் என்பது உறுதியாக்கப்பட்டது. நான் சொன்னேன், இதை சுகமாக்கி விடலாம், இங்கே கொஞ்ச நாள் தங்கட்டும், அவனுக்கு சுகமாக்கி நீங்கள் கூட்டிக் கொண்டு போக முடியும், அப்போது நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று அனுப்பினேன். சரி என்று போனவர்கள் தான். ஒரு நாள் கூட அவனுடைய பெற்றோர் திரும்பி வரவே இல்லை. இங்கே இருக்கிற நோயாளிகளை பார்க்க அவருடைய குடும்பத்தார் வருவார்கள், சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்கள வந்து பார்த்து பேசிட்டு போவாங்க. ஆனால் பல மாதம் கடந்து விட்டது, இந்த சின்ன பையனை பார்க்க அவனுடைய பெற்றோரும் வரவில்லை, உறவினர் ஒருவரும் வரவில்லை. அவன் ஏக்கத்தோடு காத்திருப்பாங்க, அம்மா வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க, என்னை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி அவர்கள் மறந்து போனார்கள், இவனை மறந்து போனார்கள். வியாதிப்பட்ட பிள்ளை தானே, அதுவும் தொழுநோய் வந்து விட்டது, இனிமேல் எதற்கு என்பதை போல மறந்து விட்டார்கள். அந்த டாக்டர் சொன்னாங்க, அவனுடைய உள்ளம் காயப்பட்டு விட்டது. சரீரத்தில் உண்டான நோய் காயத்தை விட அவனுடைய உள்ளத்தில் உண்டான காயம் பெரிது. ஆகவே அவன் யாரிடத்திலும் பேச விரும்புவதில்லை, அப்படியே முகத்தை மூடிக்கொள்ளுவான், கவிழ்ந்து படுத்து கொள்ளுவான். நான் பல சமயங்கள் வந்து வெகு நேரம் உட்கார்ந்து பேசின பிறகு கொஞ்சம் என்னோடு பேசுவான், நான் ஆறுதல் படுத்துவேன் என்பதாய் சொன்னார்கள். காரணம், எனக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, சொந்த தாய் தகப்பனே என்னை மறந்து விட்டார்கள். ஒரு மனவேதனை. இன்னைக்கு அப்படிப்பட்ட துக்கத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா மகனே, மகளே, அப்படிப்பட்ட ஒரு காயத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே இல்லை. பெற்றோர் இருந்தும் நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன். என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், மறக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனவேதனை. அந்த துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். உங்களை சந்தித்து உங்களை ஆறுதல் படுத்த உங்களுடைய துக்கத்தை மாற்றத்தான் இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 27 சங்கீதம் 10 பக்தன் சொல்லுகிறான், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். என் பெற்றோரே என்னை மறந்து விட்டாலும் என் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்பதாக. ஏசாயா 49 15-16 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தான் பெற்றெடுத்த கை குழந்தையை, பால் குடிக்கிற ஒரு சின்ன கை குழந்தை ஒரு தாய் மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஒரு தாய் தன் கை குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அவ்வளவாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர்.
ஏசாயா 66:13 சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்பதாக சொல்லுகிறார். அவர் நம்மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த இடத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று தனிமையில் கலங்கி கொண்டிருந்த மனிதனை தேடி வந்தார். அமெரிக்கா தேசத்தில், தென் அமெரிக்காவில், இந்த வட அமெரிக்காவுக்கு தென் அமெரிக்காவுக்கு நடுவில் சில சின்ன தேசங்கள் இருக்கிறாரு. அதில் குவாட்டமாலா என்கிற ஒரு தேசம் இருக்கிறாரு. அந்த தேசத்திற்கு அமெரிக்கா தேசத்தை சார்ந்த T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு சமய கூட்டம் நடத்த போயிருந்தார். அப்படி கூட்டத்துக்கு திரள் கூட்ட மக்கள் வருவார்கள். ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை செய்வார். ஆகவே ஜனங்கள் எல்லா இடத்திலிருந்தும் அவருடைய செய்தியை கேட்டு சுகம் பெற வருவார்கள். அந்த குவாட்டமாலாவில் அந்த பட்டணத்தில் கூட்டம் நடந்தது. திரள் கூட்ட மக்கள் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் ஒரு வாலிப மகள், அவள் விபச்சாரத்தில் வாழ்ந்து பாவ இச்சையிலே வாழ்ந்து அதில் இன்பத்தை அனுபவிக்கலாம், மனம் போல வாழலாம் என்று வாழ்ந்தவள், ஒரு கொடிய வியாதி அவளை தாக்கினர். பாவத்தினால் உண்டான வியாதி. அதனால் அவள் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் ஆனாள். அழகை இழந்து விட்டாள், ஆரோக்கியத்தை இழந்து விட்டாள். ஒரு சின்ன குடிசையில் இப்பொழுது நடக்க முடியாதபடி படுத்த படுக்கையில் ஆனாள். அவளை தேடி இப்பொழுது யாரும் வருவதில்லை. ஒரு காலத்தில் அவளுடைய அழகு அநேகரை ஈர்த்தது, அநேகர் வந்தார்கள். வியாதிப்பட்டு படுக்கையில் ஆகிவிட்டாள். இப்பொழுது ஒருவரும் வருவதில்லை. அனாதை போல விடப்பட்டிருந்தாள். ஒரு மரண படுக்கை. அந்த கூட்டம் நடந்த சமயம், அந்த கூட்டத்தில் அற்புதம் நடக்கிறதை பார்த்த சில சகோதரிமார்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஊருக்கு வெளியில் இந்த குடிசைக்குள் ஒரு பெண் வியாதியோடு படுத்திருக்கிறாளே, நம்ம போய் அவளை அழைச்சிட்டு வந்தா இந்த கூட்டத்தில் இயேசு அவளுக்கு அற்புதம் செய்வாரே என்று ஒரு அன்பு அவளுடைய உள்ளத்தை நெருக்கினார். அவங்க அவளை தேடி போனார்கள். அவளிடத்திலே போய், இந்த கூட்டத்தில் இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறார், உனக்கும் சுகம் தருவார், நீ வா என்று அழைத்தார்கள். என்னால் நடக்க முடியாது, நான் படுத்த படுக்கையில் இருக்கிறேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் பாவத்திற்கேற்ற தண்டனை, இனி நான் சுகம் பெற முடியாது, அவ்வளவுதான் என்று சொன்னாள். இல்லை இல்லை, உனக்கு ஒரு வாழ்க்கை இயேசு வைத்திருக்கிறார், நாங்கள் உன்னை வண்டியில் வைத்து அழைத்து கொண்டு போகிறோம், நீ வா என்பதாக அழைத்தார்கள். அவள் மறுத்து விட்டாள். அதனால் அவங்க போயிட்டாங்க. இவளுக்கு மனது கேட்கல. பாவம், ஒரு இளம்பெண் மரணப்படுக்கையில் சாக கிடக்கிறாள், யாருமே இல்லாத அனாதையாக இருக்கிறாள், விடக்கூடாது என்று அடுத்த நாள் வந்துட்டாங்க. இல்லை இல்லை, இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார், நாங்கள் உன்னை நேசிக்கிறோம். ஒருவேளை நீ ஒரு காலத்தில் பாவம் செய்து பாதிக்கப்பட்டிருந்தால் இயேசு உன்னை மன்னிப்பார். அவர் மன்னிக்கிற ஆண்டவர், சுகம் கொடுக்கிற ஆண்டவர், நாங்கள் உன்னை கொண்டு போகிறோம் என்று சொல்லி அவளை வற்புறுத்தி ஒரு வண்டியில் வைத்து, தள்ளு வண்டியில் வைத்து கொண்டு போனார்கள். அந்த பெரிய மைதானத்தின் கூட்டத்தில் ஒரு பகுதியில் பின்னாலே இந்த வண்டியை நிறுத்தினார்கள். அவள் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே பிரசங்கத்தை கேட்டாள், இயேசுடைய வார்த்தைகளை கேட்டாள். அவர் பாவிகளை ரட்சிக்க சிலுவையில் மரித்ததையும் இரத்தம் சிந்தினதையும் பாவத்திற்கு பரிகாரம் செய்ததையும் அவர் மன்னிக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்தபோது அந்த படுக்கையில் இருந்து கொண்டு அழுதாள். எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டா? இயேசுவே, என்னையும் மன்னிப்பேரா? எனக்கு சுகம் தருவீரா என்று கண்ணீர் விட்டு அழுதாள். இயேசுடைய உடைந்த உள்ளத்தையும் கண்ணீரை கண்டார். ஜெப நேரம் வந்தது. ஆண்டவர் பிரத்யட்சமாய் அவளை சந்தித்தார். அந்த கூட்டத்துக்கு நடுவில் எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. படுக்கையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருந்த அவள் அருகில் இயேசு வந்தார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை தொட்டார். உடனே மரண கட்டு மாறினர். அந்த படுக்கை விட்டு உடனே எழுந்தாள். எழுந்து கரமுயர்த்தி தேவனை துதிக்க ஆரம்பித்தாள். அவளை கொண்டு வந்தவர்கள் பார்க்கறாங்க, படுக்கை விட்டு எழுந்து அவள் தேவனை துதிக்கிறாள். அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அழைத்து வந்த அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். வரும்பொழுது வண்டியிலே மரண படுக்கையில் வந்த அவள் திரும்பி போகும்போது நடந்து மகிழ்ச்சியாய் தேவனை துதித்து கொண்டு போனாள். இயேசு வந்தது எதற்காக? இந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை முடிந்ததென்ற நம்பிக்கை இழந்து போன மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக.
மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு புது வாழ்க்கை கொடுப்பதற்காக. அதுக்கு தான் இயேசு வந்தார். எனக்கு யாரும் இல்லை என்று அவன் சொன்னான். இயேசு சொன்னார், நான் இருக்கிறவனுக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு. என் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீ கலங்கி கொண்டிருக்கலாம் மகனே, எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு? எனக்கு யார் இருக்கிறார்கள் என் பாரத்தை புரிந்து கொள்வதற்கு? நான் ஒரு பாவி என்று எல்லாரும் புறம்பை தள்ளுகிறார்கள், எனக்கு அன்பு காட்ட யார் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் உனக்கு. உனக்காகத்தான் இந்த உலகத்தில் ஒரு இரட்சகராக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தேன். உனக்காகத்தான் சிலுவை சுமந்தேன். நான் இருக்கிறேன் உனக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். பாருங்கள், அவன் உதவியற்ற மனிதன், ஹெல்ப்லெஸ் மேன். இயேசு அவனுக்கு உதவி செய்ய போனார். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காதங்க, இயேசு இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தவறான முடிவு எடுக்கிறார்கள். பிரயாணப்பட்டு ஈரோட்டை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்த போது நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டு வந்தேன். அதில் ஒரு செய்தி என் இருதயத்தை உடைத்து விட்டது. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊரை சார்ந்த ஒரு கணவன் மனைவி 2 சின்ன பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து குழந்தைகளை கொன்று தாங்களும் விஷம் அறிந்து மறித்து விட்டார்கள். படத்தோடு அந்த செய்தி போடப்பட்டிருந்தது. அது என்ன செய்தி என்று வாசித்தால், கடன் 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 பிரச்சனை, வருமானத்துக்கு வழியில், இனி வாழ முடியாது, நமக்கு யார் இருக்கிறாங்க உதவி செய்வதற்கு, மறித்து விடலாம் என்று சின்ன பிள்ளைகள், வாழ வேண்டிய பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தாங்களும் விஷம் அறிந்து மறித்து விட்ட அந்த செய்தி என் இருதயத்தை உடைத்தது. காரணம் என்ன? தங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் மறிச்சிருக்க மாட்டாங்களே. இந்த இக்கட்டான நேரத்திலும் தங்களை நேசிக்கிற, அன்பு காட்டுகிற, உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்களே. எனக்கு அன்பானவர்களே, தற்கொலை உடைய பிரச்சனைக்கு முடிவு அல்ல. தற்கொலை உடைய வியாதிக்கு முடிவு அல்ல. எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எத்தனை போராட்டத்திலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். உனக்கு நான் இருக்கிறேன், யாருமில்லை என்று ஏன் கலங்குகிறாய்? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். உங்ககிட்ட அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அங்க வா, இங்க வா என்று சொல்லுகிறவர் அல்ல. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல அவரை தேடினாலே போதும், அங்கு வந்தவர் ஆசீர்வதிப்பார். 4 மாடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. 4 மாடி புண்ணிய ஸ்தலம் கிடையாது. இயேசுவுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. அவர் எங்கு வியாபித்திருக்கிற ஆண்டவர். உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். இருக்கிற இடத்துல கூப்பிடுங்க, வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. அது குடிசை வீடா இருந்தாலும் இயேசு அங்கே வருவார். நீங்க இருக்கிற இடத்துல வருவார். அதுதான் இயேசு. இந்த ஆண்டவரை நீங்க சொந்தமாக்கி கொண்டால் அவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். தப்பான முடிவு எடுக்காத மகளே, மகனே, நான் இருக்கிறேன், பயப்படாத. உங்களை தைரியப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர். 3வது, இந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான்? மறுபடியும் இந்த 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆண்டவர் அவனிடத்தில் என்ன பேசுகிறார், அவன் என்ன பதில் சொல்லுகிறான் பாருங்கள். நீ சுகமாக வேணும், நீ விரும்புகிறாயான்னு கேட்கிறார். ஆமா, எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஒரு அப்படி சொல்லி இருக்கலாம். தன்னுடைய பரிதாபமான நிலைமை சொல்லுகிறான். 38 வருஷம் வெகு காலமாகிவிட்டது, உதவி செய்ய யாருமே இல்லை, அவ்வளவுதான். நம்பிக்கையற்ற ஒரு மனிதன். He was a hopeless man. நம்பிக்கை இழந்து விட்டான். இனி அவ்வளவுதான், இனி எனக்கு சுகம் கிடைக்க போறதும் இல்லை, நான் வீட்டுக்கு போக போறதில்லை, சாகும் வரைக்கும் இந்த படுக்கை தான். நம்பிக்கை இழந்து போன ஒரு மனிதன். என்ன 38 வருஷம் கடந்து விட்டாரு.
குடும்பத்தார் பார்க்கல, யாருமே வரவில்லை. யாரும் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிறாங்களா, எங்கேயாவது போயிட்டாங்களா, ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. மண்டபத்தில் படுத்து கிடக்கிறான், அவ்வளவுதான். நம்பிக்கை இழந்து போன ஒரு மனிதன். நீ வாழ்க்கையில நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இனிமேல் வாழ்வது கஷ்டம். இனிமேல் இந்த வியாதி குணமாக்க முடியாது. இனிமேல் இந்த பிரச்சனை தீராது. இனிமேல் என் கடன் பிரச்சனையில் வெளியே வர முடியாது. இனிமேல் இந்த போராட்டம் என் குடும்பத்தை விட்டு விலகாத. நம்பிக்கை இழந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், நானே உன் நம்பிக்கை. நான் இருக்கிறேன். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? 38 வருஷ வியாதியான நொடி பொழுதிலே குணமாக்க முடியும். காரியங்களை தலைகளாய் மாற்ற முடியும். அவர்தான் இயேசு. எத்தனை கோடி கடன் பிரச்சனை இருந்தால் என்ன, அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கங்கள் ஒப்பு கொடுத்தால் நொடி பொழுதிலே ஒரு நாளுக்குள்ளே காரியத்தை தலைகளாக மாற்ற அவராலே முடியும். அவர் அற்புதங்களின் தேவன். இலங்கை தேசத்தில் வவுனியான்னு ஒரு இடம் இருக்கிறார். ஸ்ரீலங்கா தேசத்தில் வவுனியான்னு ஒரு இடம். அங்கே ஒரு 3 நாள் இதே மாதிரி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு போயிருந்த போது ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்து கொண்டிருந்த நேரம் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. பாதியில் மக்கள் எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் உடனே சொன்னார், டக்குன்னு நிறுத்தாத, மக்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பு. தாகத்தோடு வந்திருக்கிறாங்க. சரி ஆண்டவரே, நீ எழுந்துருங்க ஜெபிக்கலான்னு சொன்னேன். மழையில் நனைந்து கொண்டே மக்கள் நின்றார்கள். வெறும் தூரல் அல்ல, அப்படியே மழை கொட்டுகிறது. அதில் நின்றார்கள். வேக வேகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு அற்புதம் நடைபெற்றது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். கொழும்பு பட்டணத்தில் சார்ந்த ஒரு சகோதரர். அவர் கிறிஸ்தவர் அல்ல. அவர் ரொம்ப பக்தி உள்ளவர், கிறிஸ்தவர் அல்லாதவர். அவருடைய லங்ஸில் ஒரு கட்டி வந்திருந்தார். லங்ஸில். அதனால் டாக்டர்கிட்ட பரிசோதித்து பார்த்தபோது கேன்சர் என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டார். ஸ்ரீலங்காவில் கொழும்பில் பெரிய ஆஸ்பத்திரியில் மருத்துவம் செய்து பார்த்து சுகம் இல்லை. இந்தியாவுக்கு போனால் நிறைய மருத்துவ வசதி இருக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்தார். இங்கும் பல இடத்துல வைத்தியம் செய்தும் அந்த கட்டி லங்ஸ் முழுவதும் பரவி விட்டது. முடியாத என்ற சூழ்நிலை. உடனே நாட்டு வைத்தியன்னு பல வைத்தியம் இருக்குது. யாரோ சொன்னதெல்லாம் இந்தியாவில் பார்த்துட்டு சில மாதங்கள் கழித்து ஏமாற்றம் அடைந்து இனி ஒன்றும் பண்ண முடியாது என்ற நிலைமையில் நம்பிக்கை இழந்து கொழும்புக்கே வந்துட்டார். அவருக்குள்ள என்ன வேதனை, அவருடைய தகப்பனாருக்கு இதே மாதிரி லங்ஸில் கட்டி வந்தது கேன்சர், மரித்து விட்டார். அவருடைய மூத்த சகோதரனுக்கு இதே மாதிரி லங்ஸில் கேன்சர், மரித்து விட்டார். அவர் சொன்னார், சாபம் எங்கள் அப்பாவுக்கு வந்தது, என் அண்ணனுக்கு வந்தது, அதே மாதிரி நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். சாபம் என் குடும்பத்தை தொடர்கிறது. என் அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து விட்டார். அப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க, வவுனியாவில் ஒரு கூட்டம் நடக்குது, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணால் நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கிது, நீங்கள் வேணா போய் பாருங்கன்னு சொல்லி அவர் காரை எடுத்துக்கொண்டு குடும்பத்தாரோடு வவுனியாவுக்கு வந்து சேர்ந்தார். அந்த கூட்டத்தில் பின்னால் சேரில் உட்கார்ந்துருந்தார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த ஜெப நேரத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அந்த மழையில் நனைந்து கொண்டே அவர் ஜெபித்திருக்கிறார். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்ன போது அவரும் நெஞ்சில் பகுதியில் கை வைத்து இயேசுவை விசுவாசித்து கூப்பிட்டு இருக்கிறார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் பாருங்க, அவருடைய பெயரை சொல்லுகிறார். அவருடைய கட்டி, அவருடைய லங்ஸில் இருக்கிற கட்டியை சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு கட்டி உங்களுடைய லங்ஸில் வந்திருக்கிறது, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, இயேசு குணமாக்குகிறார். அவர் ஜெபித்தார், ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதை சொன்னார். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. பாருங்க, ஆண்டவர் உடனே தொட்டு கட்டியை மறைய பண்ணிவிட்டார். அற்புதம். அந்த சாப கட்டு அறுக்கப்பட்டது. பரம்பரையாய் தொடர்ந்து வந்த சாப வியாதி அவரை விட்டு விலகினது. அற்புதமான ஒரு சுகம் அவருக்கு. எப்படி இருக்கு நீ கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதன் பிறகு வந்து சந்தித்து சொன்னார், இதுதான் என் வாழ்க்கையில நடந்தது என்பதாக. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்பிக்கை இழந்துட்டீங்களா? முன்னோருடைய பாவம் சாபமாய் தொடருகிறது. இந்த சாபமாக வியாதி வந்து கொண்டிருக்கிறது, சாபமாய் வறுமை வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? நம்பிக்கை இழந்து போன நிலைமையிலிருந்து அந்த மனிதனை தேடி சென்று அற்புதம் செய்த அதே இயேசு
இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இனி நம்பிக்கை இழந்துட்டியா மகனே, மகளே, நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டியா? உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன், ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் கொடுக்க முடியும். சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும். முடியாதவர்களை முடிய செய்கிற தேவன் அவர்தான் இன்றைக்கு உங்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். வெகு காலமாய் வியாதியிலே பாதிக்கப்பட்ட மனிதன், அவன் காயப்பட்ட இருதயத்தோடு இருந்த ஒரு மனிதன், யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை, நேசிக்க இல்லை என்று பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருந்த மனிதன், நம்பிக்கையை இழந்து போன ஒரு மனிதன், அவனுக்கே அற்புதம் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நாம் ஜெபிக்க முடியாமல் எழுந்து நிற்போம். ஜெபிக்கிறதற்கு முன்னால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. இந்த மனிதனுக்கு 4வது ஒரு காரியம் இந்த மனிதனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அதை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். கவனமாய் கேளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சுகமான அவனை இயேசு தேவாலயத்திலே கண்டார். சுகமாகி தேவாலயத்திலே அவன் போனான். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இயேசு அவனை பார்க்கிறார். அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகனே, இதோ நீ சுகமானாய், நான் உன்னை குணமாக்கினேன், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. சின் நோ மோர். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அவன் வியாதிப்பட்டதற்கு காரணம் அவனுடைய பாவங்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். வியாதி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒரு காரணம் பாவம். மனிதனுடைய பாவம். அவனுடைய பாவம் அவனுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு அதை அறிந்திருந்தார். நீ வியாதி படுக்கையில் 38 வருஷம் கஷ்டப்பட்டதற்கு காரணம் உன்னுடைய பாவங்கள். நான் உன் மீது அன்பு கூர்ந்து இரக்கம் வைத்து உன்னை குணமாக்கி இருக்கிறேன். இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்தால் என்ன நடக்கும்? அதிக கேடானது உனக்கு வரும். அதன் பிறகு யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதாக இயேசு சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற மதுபானம், போதை வஸ்துகள், கண்களின் இச்சைகள், ரகசிய பாவங்கள், உள்ளத்திலே பெருமைகள், பொறாமைகள், ஏதோ ஒரு பாவம், லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது, ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது. யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு பாவம் அது சாபமாய் உடைய குடும்பத்தை தொடருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். மதுபான பழக்கத்தை விட்டு, போதை வஸ்துகளை விட்டு, லஞ்சம் வாங்குகிற பாவத்தை விட்டு, எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அநியாய சம்பாத்தியத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நடந்த ஒரு அற்புத ஞாபகத்தில் இருக்கிறது. நேசரத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமம். அங்கே நான் 3 நாட்கள் கூட்டத்திற்காய் சென்றிருந்தேன். ஒரு நாள் அந்த ஜெபத்தில் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை பலமாய் வெளிப்பட்டதை நான் பார்க்க முடிந்தது. ஆண்டவருடைய பலத்த சுகமளிக்கிற வல்லமை ஜனங்கள் மத்தியில் இறங்கினர். அநேகர் சுகம் பெற்றார்கள். வந்து மேடையில் சாட்சி சொன்னாங்க, இந்த வியாதி அந்த வியாதி மறைந்து விட்டது, சுகம் உண்டாகி விட்டது, கூட்டம் முடிந்து விட்டது. புறப்படுகிற நேரம் ஒரு வயதான தாய் தன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வந்தாங்க. ஒரு தகப்பனார் அந்த தாயார் தன் கணவரை அழைச்சிட்டு வந்த, ஐயா, என் கணவருக்காக ஜெபிக்கணும். அவருடைய கண்களிலே கண்ணீர், தாயாருடைய கண்களிலே கண்ணீர். என்னவென்று கேட்டேன். அவருக்கு கேன்சர் வியாதின்னு சொன்னாங்க. கேன்சரா? யார் சொன்னது? அவருடைய கண்ணை வீங்கி இருந்தது. அவர் சொன்னார்கள், வாய்க்குள்ள கேன்சர், மவுத் கேன்சர். அப்படியா? அப்படி சொல்லி வாயை திறந்து காட்டுங்கன்னு அவர் வாயை திறந்த போது அந்த கேன்சர் கட்டி அந்த புண்ணு இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த கண்ணை வீங்கி இருந்தது. வேதனை தாங்க முடியாமல் அழுது கொண்டேன் என்றார். அந்த தாய் கணவருக்காக அழுகிறார்கள். அந்த கண்ணீர் என் உள்ளத்தை உடைத்தது. ஆகவே அந்த நாளில் கர்த்தருடைய பிரசன்ன பலமாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தபடியால் நானும் அவர் மீது கரம் வைத்து, ஆண்டவரே மனம் இறங்கணும்னு சொல்லி அவருக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணிவிட்டு கடந்து போனேன்.
அவ்வளவுதான். அந்த கிராமத்தில் ஒரு வீட்டிலே நான் தங்கி இருந்தேன். அடுத்த நாள் விடியற்காலை 5 மணிக்கு அந்த வீட்டு கதவு தட்டப்பட்டது. அந்த வீட்டார் போய் கதவை திறந்தாங்க. அந்த தாயார் நின்று கொண்டிருந்தார்கள். பிரசங்கியாரை பார்க்கணுன்னாங்க. என்னங்க 5 மணிக்கு? நான் என்னுடைய அறையில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அவர் இப்போ ஜெபம் பண்ணுகிற நேரம், இப்போ வந்திருக்கிறீங்க? இல்லை, உடனே பார்க்கணும், கட்டாயம் அவரை பார்க்கணும், கூப்பிடுங்கன்னு சொல்லி நான் என்னுடைய அறை கதவை தட்டினார்கள். நான் எழுந்து வந்தபோது அந்த தாயார் நின்று கொண்டிருந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். ஐயா, இரவோடு இரவாக என் கணவருடைய வாயில் இந்த கேன்சர் மறைந்து விட்டாரு. காலையில் எழுந்து பார்த்தா கட்டியும் இல்லை, வீக்கமும் இல்லை, வாய்க்குள்ள கேன்சர் என்ற அடையாளமே இல்லை, மாறிவிட்டாரு. அவர் இப்பவே போ பிரசங்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை என் கணவர் தான் துரத்தி விட்டார் என்று அந்த சந்தோஷத்தை சொல்ல வந்தேன் என்றார்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூட்டத்தில் வந்து சாட்சி சொன்னார். அப்புறம் சர்ச்சுக்கு ஒழுங்காக வர ஆரம்பித்தார். பைபிளோடு வருவார், பக்தியாக நடப்பார். அப்படியே நடந்து கொண்டிருந்தார். 1 வருடம் கழித்தார். ஒரு முறை அந்த ஊருக்கு ஒரு கூட்டம் நடத்த நான் போயிருந்தேன், ஒரு ஜெபம் நடத்துவதற்கு. அவரை காணும். நான் கேட்டேன் இந்த சபையார் இடத்துல, அந்த கேன்சர் சுகமாச்சு அந்த ஐயா எங்கேன்னு சொல்லி. அவருக்கு மறுபடியும் கேன்சர் வந்து இப்போ படுத்த படுக்கையில் இருக்கிறாரு, பேச முடியாது, சாக கிடக்கிறாருன்னாங்க. என்ன சொல்கிறீங்க? இயேசு குணமாக்கினால் குணமாக்கினது தான், எனக்கு சுகம் கொடுத்தார். இத்தனை வருடம் அந்த வியாதி திரும்பி வரவில்லை, இன்றைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எப்படி அந்த வியாதி திரும்பி வர முடியும்? ஆண்டவர் சுகமாக்கினதை கண்கூடாக பார்த்தோமே, எப்படி? அவங்க சொன்னாங்க, உண்மைதான், இயேசு அவரை சுகமாக்கினது உண்மை. சுகம் பெற்ற உடனே ஒரு 6 மாதம் ரொம்ப பயபக்தியாக சர்ச்சுக்கு வருவார், கூட்டத்துக்கு வருவார், பைபிளோட வருவார், ரொம்ப நல்லா இருந்தார். இப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா சுகமாயிட்டோம், இனி நமக்கு வியாதி வராதுன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் சாராய கடைக்கு போனார், குடிக்க ஆரம்பித்தார். குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது, தெருவில் நின்று கத்துறது. என்னையா இந்த ஆள் இவ்வளோ சுகம் பெற்றார், இப்போ இப்படி நடக்கான்னா இனிமேல் எனக்கு ஒன்றும் ஆகாது. அவருக்குள்ள தைரியம், நான் தான் சுகமாயிட்டேன்ல அப்படின்ற தைரியம். மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பித்தார். அதை நான் நிமித்தமாய் மறுபடியும் அந்த வியாதி தாக்கினது. சுகமே ஆக்க முடியாதபடி படுத்த படுக்கையிலாகி மரித்து போனார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்கினேன், அதிக கேடானது உனக்கு மறுபடியும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. நான் உன்னை சுகமாக்குவது நீ பாவம் செய்வதற்கு அல்ல, பாவத்திற்கு விலகி ஜீவிக்கணும், தேவனுக்கு பயந்து வாழணும், நீதி நேர்மையாக வாழணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். நீ மறுபடியும் சாராயம் குடிக்க போனால் மறுபடியும் கொடிய வியாதி வரும், உன்னை ஒருவரால் காப்பாற்ற முடியாது. இயேசு சொல்லுகிறார், நானே உன்னை காப்பாற்ற முடியாது, அதிக கேடானது உனக்கு வரும், எச்சரிக்கிறார். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தம், விடுதலை கொடுக்க ஆயத்தம், சுகம் கொடுக்க ஆயத்தம். ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இனி இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இனி இந்த போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம், இனி இந்த கண்களின் நிச்சயங்கள், மாமிசத்தின் நிச்சயங்கள், ரகசிய பாவங்கள் எனக்கு வேண்டாம், இனி இந்த லஞ்சம் ஊழல் எனக்கு வேண்டாம், இனி இந்த ஜாதி பெருமை, கொலைப்பெருமை, குடும்ப பெருமை, மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவ சுபாவம் எனக்கு வேண்டாம், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இனி பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்படி உங்களை ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்களை குணமாக்குவார். அப்படி உங்களை ஒப்பு கொடுத்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு உங்களை மாற்றுவார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உன்னுடைய பணத்தை அவர் கேட்கவில்லை, உன்னுடைய பொன்னையும் பொருளையும் அவர் கேட்கவில்லை. நீ உன்னை வருத்தி கொண்டு நடந்து வா என்று சொல்லவில்லை. உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு. என்னால பாவத்தை விட முடியலையே, குடிப்பழக்கத்தை விட முடியலையே, போதை வசை விட முடியலையே, இந்த பாவம் எனக்குள்ள இருந்து வாதிக்கிறது என்று எண்ணுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்
ஆவீர்கள். நீ மனம் திரும்பினால் போதும். நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுதலை தாரும் என்று மனம் திரும்பினால் நான் உனக்கு விடுதலை தருவேன், பரிசுத்தம் தருவேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எத்தனை வருட மதுபான பழக்கமானாலும் இன்றைக்கு இப்பொழுது இயேசு விடுதலை கொடுக்க முடியும். எத்தனை வருட பாவ அடிமைத்தனமானாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரு ஆண்டவர். அவர்தான் சொல்லுகிறார், மகனே இனி பாவம் செய்யாதப்பா, மகளே இனி பாவம் செய்யாத. பாவம் வேதனையை கொண்டு வருவது மாத்திரம் அல்ல, உன்னை நரகத்தின் அக்கினிக்குள்ளே கொண்டு போய்விடும். உன்னை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அந்த அழிவு உனக்கு வேண்டாம். நீ மனம் திரும்பு, இனி பாவம் வேண்டாம் என்று ஒப்புக்கொடு. நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், விடுதலை தருவேன், சுகம் தருவேன், இழந்ததை திரும்ப தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். பணம் கொடுத்து இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாது. உங்க பொருளை கொடுத்து ஆண்டவரிடத்தில் இந்த பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவிதான், என்னை மன்னியும். என்னால் இந்த பாவத்தை விட முடியல, எனக்கு இரக்கம் செய்யும். என் குணத்தை மாற்றும், சுபாவத்தை மாற்றும். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும் என்று மனம் திரும்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையில் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு, தலையிலே முடி ஏற்றுக்கொண்ட ரத்தம் அடிய வடி அந்த சிலுவையிலே தொங்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் எந்த வியாதியும் குணமாக்கி விடும். இயேசு கிறிஸ்து முள்முடியை ஏற்றுக்கொண்ட சாபத்தை சுமந்து விட்டபடியால் எந்த சாபத்தை அவர் மாற்ற முடியும்? அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிட சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்கும்படி கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, விடுதலை தாரும், விடுதலை தாரும். இயேசுவே என் பாவங்கள் மன்னியும். இனி நான் பாவம் செய்யக்கூடாது. இனி இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம். இனிமேல் இந்த போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம். இனிமேல் எனக்கு இந்த கண்களின் இச்சை, மாமிச இச்சைகள் எனக்கு வேண்டாம். இனிமேல் இந்த பெருமையும் பொறாமையும் எரிச்சலும் எனக்கு வேண்டாம். இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு சுகம் தாரும், என்னை ஆசீர்வதியும், இக்கட்டல் என்று விடுதலை ஆக்கும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நிற்கிற இடத்தில் இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே நான் மனம் திரும்புகிறேன், இயேசுவே என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே, எனக்கு விடுதலை வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரிடத்தில் கோபப்படுங்க. அவர் விடுதலை தருகிறவர். அவர் சிலுவையில் உங்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். வியாதியை சுமந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன், என்னை மன்னித்து சுகமாக்கும், என்னை மன்னித்து விடுதலை தாரும், என்னை மன்னித்து ஆசீர்வதியும். ஜெபிங்க, ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. மகளை மனம் திரும்பு, மகனை மனம் திரும்பு. இனி எவ்வளவு நாள் பாவ அடிமைத்தனத்திலே வாழ போகிறாய்? இனி எவ்வளவு நாள் இந்த பாவத்தோடு வாழ போகிறாய்? மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்கிறான். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இறங்கும். ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு உங்களுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறாங்கப்பா. இரக்கமுள்ள தகப்பனே, பாவிகளின் சிநேகிதனே, பாவத்தில் மட்டும் மனம் திரும்புகிற மக்களுக்காக இரக்கம் காட்டுகிறவரே,
இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னுடைய பாவத்தை எனக்கு உணர்த்தினார். எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம். என்னை தொடர்ந்து வருகிற பாவம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சமாதானம் வேணும், ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு என் பாவத்தை மன்னித்து புதிய இருதயத்தை எனக்கு தரணும். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஜெபிங்க. ரட்சிக்கப்படாதவர்கள், இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதுவரை ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் கரம் உயர்த்தி ஒப்பு கொடுங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாருன்னு ஜெபிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்க போகிற 2 நிமிடம் அப்படியே கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே இந்த பாவத்தை எனக்கு மன்னியும், என்னை தொடர்ந்து வருகிற இந்த பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும். இயேசுவே விடுதலை தாரும், புது இருதயத்தை எனக்கு தாரும், நிம்மதியே இல்லை சமாதானம் தாரும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. எனக்கு சமாதானம் தாரும் ஆண்டவரே. என்னால நிம்மதியா வாழவே முடியல, சமாதானமா இருக்கவே முடியல, பாவத்தை விடவும் முடியல, சமாதானமும் இல்லை. எனக்கு விடுதலை தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க.